ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு சேனல் சார். நம்ம இந்த வீடியோவில் வந்து ஓம் காளி ஜெய் காளி அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். சமீபத்தில் வந்து ஜியோ ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆனிச்சு. இந்த வெப் சீரிஸோட ட்ரைலர்ஸு விமல் தான் வந்து இதில் வந்து ஹீரோவை பண்ணியிருக்காரு. அவரோட கெட்டப்லாம் பார்க்கும்போது எனக்கு காந்தாரா மாதிரி ஏதோ செஞ்சுருப்பாங்களோ அப்படின்னு தோணுச்சு. அமானுஷ்யமோ டிவைனிட்டியோ ஏதோ ஒன்று செஞ்சுருப்பாங்க, கிராமம் சார்ந்த ஒரு விஷயங்களை காமிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று இருந்தது. அந்த எதிர்பார்ப்போட தான் அந்த வெப் சீரிஸை நான் பார்த்தேன். இந்த எதிர்பார்ப்பு இந்த வெப் சீரிஸ் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு எப்படி ஃபீலை கொடுத்துச்சு அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கனை ஆன் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். வாங்க இந்த வீடியோவில் போகலாம். இந்த வெப் சீரிஸோட கதை அப்படி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இது ஒரு க்ரைம் த்ரில்லர் ரிவெஞ்ச் வெப் சீரிஸ் தான். இந்த வெப் சீரிஸோட ஆரம்பத்திலே ஒரு கணவன் மனைவி வந்து பஸ்ஸில் வந்துகிட்ருக்காங்க. மனைவி வந்து நிறைய மாத கர்ப்பிணியாக இருக்கா. அப்போது ஒரு சின்ன கூட்டம் வந்து அவங்கள வரிமறைச்சு அவங்களோட கணவனை கொண்டுடுது. அந்த நிறைய மாத கர்ப்பிணி வந்து தப்பிச்சிடுறா. அந்த கூட்டம் யார் அப்படின்னா அந்த பெண்ணுடைய அண்ணன் தான். அவள் உயிரோடு இருந்தால் தனக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து அந்த கொலையை வந்து அவங்க பண்ணுறாரு அந்த அவரோட அண்ணன். இப்போ அந்த ஹூக் வந்து நமக்கு கொடுத்துட்றாங்க. எதனால் இவரோட அந்த அண்ணன் வந்து இவ்வளோ கொடூரமாக தன்னுடைய தங்கையை கொல்றதுக்கு துரத்துறோம். முதல்ல பார்க்கும்போது வந்து ஒரு ஆணவ கொலையாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் அவர் சொல்கிற டயலாக்லேருந்து ஆணவ கொலை இல்லை, வேறு ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹூக் ஒன்று கொடுத்தாங்க. நல்லாவே இருந்தது. இந்த ஃபஸ்ட்டு ஓப்பனிங் வந்து ஒரு கிரிப் ஒன்று கொடுத்துருந்தாங்க. மறுபடியும் வந்து பல ஆண்டுகள் கழித்து அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நமக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த பெண்ணுக்கு வந்து குழந்தை பிறந்து, அது ஒரு பெண் குழந்தை, அது ஒரு 7-8 வயசாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் நமக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த பெண் வந்து நம்ம ஹீரோ இருக்கிற கிராமத்தில் போய் தஞ்சம் அடைஞ்சிடுறாங்க. அவங்க ஒரு வைத்தியச்சி, அதனால் வந்து அங்கே வைத்தியம் பார்த்துக்கிட்டு அந்த கிராம மக்களோடய வந்து அவங்க மிங்கிளாக இருக்கிறாங்க. இது ஒரு 90ஸில் நடக்கிற மாதிரி காலகட்டத்தில் பண்ணியிருக்காங்க நிறைய. பட் 95ன்னு சொல்லி போட்டிருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில். 95ல் யார் பெல் பாட்டம் போட்டிருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா 80ஸோடு அது முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். 90ஸ்லாம் பெல் பாட்டம் இருந்த மாதிரி எனக்கு ஞாபகம் கிடையாது இல்லை. பட் இதில் காமிக்கிறாங்க. இவங்க கொல்லப்படுறதும் வந்து ஒரு தசரா அப்படிங்கிற ஒரு பண்டிகையின் போது தான் வந்து கொல்லப்படுவாங்க. வருஷம் நடக்கிற ஒரு பண்டிகை. வனதேசம் அப்படிங்கிறது அந்த ஹீரோவோட ஊர். திருநெல்வேலி பக்கம். சுழல்லையும் இதே மாதிரி ஒரு பேக்ட்ராப் அந்த மாதிரி எனக்கு ஞாபகம். ஹீரோவும் அவருடைய நண்பர்களும் வந்து காளி வேஷம் கட்டி ஆடுறவங்க அந்த திருவிழா. இப்போது இத்தனை வருஷம் தாண்டியும் அந்த பெண்ணுடைய அண்ணன் வந்து இவளையும் இவளோட குழந்தையும் கொலை பண்ணுறதுக்கு வந்து தேடிக்கிட்டே இருக்கான். உயிரோடு இருந்தால் தனக்கு வந்து பெரிய பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன் அப்படிங்கிறது வந்து அது கொஸ்டினாகவே தான் வச்சுருப்பாங்க. இப்போது ரொம்ப வருஷம் கழித்து இந்த இடத்துல வந்து அவங்களுடைய ஆட்கள் வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க அவங்களுடைய தங்கை இங்கே தான் இருக்கா அப்படின்ட்டு. அப்போது அவளை கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது மாற்றி ஹீரோ லவ் பண்ணுற கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணை கொன்னுடுறாங்க. அந்த சண்டையில் ஹீரோவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிற புகழும் வந்து இறந்து போகிறார். இதுக்காக நம்ம ஹீரோவும் அவருடைய நண்பர்களும் அந்த காளி வேஷம் கட்டுற நண்பர்களும் 4 பேரும் சேர்ந்து பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணுறாங்க. இவங்க பழி வாங்கினாங்களா? இந்த பெண்ணுடைய அண்ணன் வந்து எதுக்காக இவளை வந்து கொலை பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிறது தான் என்னுடைய மீதி கதை. சமீபத்தில் பார்த்தா நிறைய படங்களும் சரி, சீரியஸ்லையும் சரி, கண்டென்ட்டில் எனக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். பட் டைரக்ஷன் வைஸோ டெக்னிக்கல் வைஸோ வந்து பெரிய பிரச்சனைகள்லாம் இருந்ததில்லை. ஆனால் இந்த சீரியஸில் டைரக்ஷனும் சரி, டெக்னிக்கலாகவும் சரி, ரொம்ப சில நேரங்களில் அமெச்சூராகவும் அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக இல்லாத மாதிரியும் எனக்கு வந்து தோணுச்சு. அதுவும் ஃபஸ்ட்டு எபிசோட்லேயே வந்து யார்கிட்டையுமே பெர்ஃபார்மன்ஸ் ஒழுங்காக வாங்கவே இல்லை. ஏன்னா எல்லாருமே ஏனோ தானோன்னு ஏதோ வந்ததை பண்ணிட்டு போன மாதிரி ரிஹர்சலில் உள்ளதை ஷூட் பண்ணி போட்ட மாதிரி இருந்தது. நிறைய நேரங்களில் இவர் வந்து மெகா சீரியல் பண்ணியிருப்பாரோ அப்படிங்கிற ஃபீல் கூட எனக்கு வந்துச்சு. அதான் பண்ணியிருக்காரோன்னு போய் பார்த்தா இல்லை, எங்கிட்ட மோதாதுன்னு ஒரு படம் ஒன்று பண்ணியிருக்காப்புல, டிக்டாக்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அது ரெண்டுமே எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரில. இது வந்து ரொம்ப சுமாராக தான் வந்திருக்கு. விமல் நமக்கு தெரியும், அவர் வந்து ஒரு கம்ப்ளீட் ஆக்டர்லாம் கிடையாது. அவர் வந்து சில ஏரியாஸ் எல்லாம் விட்டோம்னா வந்து சொதப்பி எடுத்துருவாப்புல. அவர்கிட்டலாம் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து வாங்கணும். சில ஏரியாவுக்கு அவர் அழைச்சிட்டு போகக்கூடாது. லாஸ்ட்டாக கலாவாணிக்கு அப்புறம் எனக்கு விலங்குன்னு அவர் பண்ண ஒரு வெப் சீரிஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் வந்து போகும் இடம் ஒரு தூரம் இல்லை, அதுலேயும் ஓரளவு டீசெண்டாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தார். பட் இதில் அது மாதிரி ஏதாவது இருக்குமோன்னு நினச்சேன். எதுவுமே இல்லை. டோட்டலி வாஷ் அவுட் தான். ரொம்ப 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 சுமாராக தான் பர்ஃபார்மன்ஸ் செஞ்சு. அவர் இல்லை, மொத்தமாக எல்லார்கிட்டையுமே அப்படி தான் வாங்கியிருந்தார். ஒரு கூத்தாடின்னு நினைக்கிறேன் அந்த ஒரு பேரில் வந்து ஒரு
நார்த் இந்தியன் ஆக்டர்ஸ்னு நினைக்கிறேன், அவங்க பண்ணியிருந்தாங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஒண்டி கொஞ்சம் பெட்டராக, கொஞ்சம் அவுட்ஸ்டாண்டிங்காக நின்றுச்சு. சீரிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஓரளவு மனசுக்குள்ளார தெரிகிற ஒரு இதுனா அந்த கேரக்டர் ஒண்டி தான் இருந்தது. ரைட்டிங் வந்து ரொம்ப ஷாலோவாக, ஒரு ரஃப் ட்ராஃப்ட் முடித்த உடனே வந்து ஷூட்டிங் போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு 4-5 ட்ராஃப்டாவது போகணும், அப்போ தான் ஃபைன் டியூனிங் ஆகி ரொம்ப நல்லா வரும். இது வந்து மலையாள படங்கள் இவங்க சீரியஸையும் பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியுது, அந்த ரைட்டிங்கில் அவங்க ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னா அதுக்கு நல்ல டைம் எடுத்துக்கிறாங்க. அதனால தான் அவ்வளோ பர்ஃபெக்டாகவும் அவ்வளோ நல்லாவும் வருது. நம்ம தமிழில் ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறாங்கன்னு தெரில. ஓகே, ரஃப் ட்ராஃப்ட் முடிச்சுட்டு ஒரு பிச் பண்ண உடனே அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உடனே ஷூட் போயிடுறாங்க போல இருக்குது. ஒரு ஏதோ ஒன்று எடுப்போம், எப்படியா இருந்தாலும் பார்த்துருவாங்க, ஏதோ காசு வந்துடும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரில. இல்லை, ப்ரொடக்ஷன் ஹவுஸும் வந்து இதை கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். அவங்களும் வந்து என்ன இதில் கவனிக்கிறாங்கன்னு எனக்கு தெரில. அதனால தான் இது மாதிரி ரொம்ப சுமாரான ப்ராடக்ட்ஸ்லாம் வருது. கண்டென்ட் வைஸ் வந்து ரொம்ப மோசமான கண்டென்ட்லாம் கிடையாது. இந்த கண்டென்ட்டை வச்சுட்டு ரொம்ப டீசெண்டான ஒரு க்ரைம் த்ரில்லராக அதை வந்து கொடுத்துருக்க முடியும். பட் ரொம்ப ரொம்ப சுமாராக வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு 3 எபிசோட்லாம் ரொம்ப 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 சுமார். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஒரு 2-3 எபிசோட் பரவாயில்ல. இது ஃபஸ்ட் முன்னாடி இருக்கிற எபிசோட்ஸோட கம்பேர் பண்ணும்போது. அதுவும் அந்த வில்லனோட கேரக்டர்லாம் வந்து ஓகே, நிஜமோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருக்கலாம், அது ஓகே. பட் அந்த வில்லனோட ஒய்ஃபாக வர கேரக்டரை அசாசினேஷன் மாதிரியே பண்ணியிருக்காரு. ரைட்டர்ஸோட ஒரு மாதிரி வல்காரிட்டி மாதிரி இருந்தது. அதெல்லாம் ஏன் அந்தளவுக்கு அந்த கேரக்டரை போட்டு அப்படி நாசம் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னு தெரில. அந்தளவுக்கு மோசமாக எழுதியிருந்தாங்க அந்த கேரக்டர். இருக்கலாம், ரியல் அந்த மாதிரி ஆட்கள் இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. பட் இந்த ஸ்கிரிப்டில் அந்த அண்ணனோட கேரக்டர் அது மாதிரி இருக்கிறதுல ஓகே, அது வந்து உபயோகப்படுது. அதுதான் வந்து அந்த ஸ்கிரிப்டை வந்து நகர்த்துது. பட் அந்த அன்னி கேரக்டர் இருக்கு இல்லையா, அந்த கேரக்டர் வந்து இந்த அளவுக்கு அசாசினேட் பண்ணுறதுக்கு என்ன ரீசன், ஏன் அசாசினேட் பண்ணணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. தேவையே கிடையாது. இந்த சீரியஸாக சூரமொக்க பார்க்கவே முடியாது அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே, ஒன் டைம் வாட்சபிள் தான். பட் ஃபால்வேர்ட்ஸ் இருக்குது, மூணா போனா சூனா அப்படின்ட்டு. எதுக்கு இந்த அளவுக்கு வந்து இந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஹிந்திலேயோ இல்லை வந்து வேறு இதுக்கு முன்னாடி வந்து ஏதோ ஒரு வெப்சீரிஸ்லேயோ வந்து இதை மாதிரி வந்து ஒரு தரம் கெட்ட வார்த்தைகளை உபயோகப்பட்டதுனால அந்த வெப்சீரிஸ் ஹிட் ஆகிருக்கும். பட் இந்த வார்த்தையினால் அது ஹிட் ஆகிருக்காது. இதில் வேறு ஏதோ ஒரு கண்டென்ட்னால் பண்ணியிருக்கும். அதை ஞாபகத்தில் வச்சுட்டு இவங்க திருப்பியும் வந்து இந்த வெப்சீரிஸ் எல்லாம் வந்து ஏன் இந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறாங்கன்னு எனக்கு தெரில. சென்சார் இல்லாதனால அவங்களுக்கும் ஒரு பெரிய வசதியாக இருக்குது. ப்ரொடக்ஷன் ஹவுஸும் இதை கவனிக்கிறதே கிடையாது. இதெல்லாம் கொஞ்சம் நிறுத்தினாலே நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து டைரெக்டாக வந்து வீட்டு உள்ளார வருது. ஃபேமிலின்னா குழந்தைங்க கிடையாது, பெரியவங்களோட உட்காந்து பார்த்தாலும் கூட அசிங்கமாக இருக்குல்ல, சவுண்டே வைக்க முடியாது. இதெல்லாம் ஏன்னா இதில் என்ன ஒரு பெருமை இருக்குது, இது என்ன யதார்த்தத்தை சொல்கிறோன்னு சொல்லிட்டு இதில் என்ன ஒரு பெரிய மார்த்தட்டிக்கிற மாதிரி விஷயம் இருக்குதுன்னு தெரில. இதை அவாய்ட் பண்ணாலும் அது ஓட தான் போகுது. இதனால் இந்த வெப் சீரிஸ் ஓட போகுதோ இல்லை நிற்க போகுதோ கிடையாது. ஏன்னா உங்களோட கண்டென்ட்டும் நீங்கள் எடுக்க போகிற விஷயங்களும் தான் வந்து உங்களை காப்பாற்றும். இந்த மாதிரி டயலாக்ஸ் வந்து காப்பாற்ற போகிறது கிடையாது. யதார்த்தங்கிற பேரில் எல்லாத்தையும் வந்து எடுக்கவும் முடியாது நம்மளால். ஸோ எனக்கு ரொம்ப சுமாராக தான் இந்த படம் வந்து டெக்னிக்கலாகவும் சரி, அது டயலாக்காக இருக்கட்டும், எடிட்டிங், கேமரா, பேக்ரவுண்ட் ஸ்கோரு, ஆக்டிங்கு எல்லாமே எனக்கு ரொம்ப சுமாராக தான் வந்து ரைட்டிங்கோட சேர்த்து. டைரெக்ஷன் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். மஸ்ட் வாட்சுன்னெலாம் சொல்ல மாட்டேன். தேங்க்யூ. மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் பாய்.